கண்ணியத்திற்குரிய பல இறைவனின் மாபெரும் கருவையினால் அவன் கடமையாக்கிய 2 கடமைகளை நிறைவேற்றக்கூடிய தருணத்தை நாம் எல்லாம் முதலாவதாக இறைவன் நமக்கு கடமையாக்கிய நோன்பை நிறைவேற்றுவதாகும். 2வதாக வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தொழிலை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் எல்லாம் இறைவனுடைய நன்மை நாடி வந்திருக்கின்றோம். அன்பான சகோதர உலகத்திற்கு மனிதர்களாக அனுப்பப்பட்ட எல்லா நபர்களையும் நேர்வழியின் அழைக்கணும் என்பதற்காக இறைவன் தூதர்களை அனுப்புகின்றான். அந்த தூதர்கள் மனிதன் மத்தியில் நேர்வழியை சொல்ல வேண்டும் என்பதற்காக இறைவன் மகிழ்ச்சியோடு அனுப்புகின்றான். அப்படி உலகத்தில் வாழக்கூடிய எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பை கடைசி இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய நமக்கு இறைவன் வழங்கி இருக்கின்றான். அது ஏகத்துவ கொள்கை மக்களுக்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மக்கள் இறைவன் சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் சிறந்த சமுதாயமா இருக்கீங்க. அதற்கான காரணம் என்னவென்றால் நீங்க நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கிறீங்க. அதனால்தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று இறைவன் நம்முடைய சமுதாயம் குறித்து திருமறை பேசுகின்றான். அப்படி சிறந்த சமுதாயமா இருக்கக்கூடிய நாம் என்ன காரணத்திற்காக இறைவன் இந்த வார்த்தையை சொல்லுகின்றான் என்றால், நாம் நன்மை ஏவக்கூடிய அதே நேரத்தில் தீமையை விட்டு தடுக்கக்கூடிய பண்பும் நம்மளும் இருக்க வேண்டும். உதாரணம் சொல்வா இருந்தால், எல்லா நபிமார்களுமே இறைவன் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்க. அதே நேரத்துல அந்த ஒருவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வணக்க தகுதியான ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான், அவனுக்கு நிகராக யாரையும் கற்பனை செய்யக்கூடாது, அவனை விட்டு வேறு யாரும் கூடுதலாக தெய்வங்களாக நாம் வணங்கக்கூடாது என்ற ஒரு ஏகத்துவ கொள்கையை தான் எல்லா நபிமார்களும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த அடிப்படையில் கடைசி சமுதாயமாக நமக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால், நன்மை ஏவக்கூடியவர்களாகவும் தீமை விட்டு தடுக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வந்திருக்கிறோம். அதிலும் ஆரம்ப காலகட்டத்தில் ரகசியமான முறை பிரச்சாரம் பண்ணாங்க. வெளியில யாருக்கும் குறைசியலுக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமாக அமைதியான முறை பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த நேரத்தை எப்படியான தாவா அல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய நேரங்கள்ல உகாசான்னு சொல்லக்கூடிய சந்தை இருக்கு. அந்த சந்தை இன்று கொண்டு அல்லாஹ்விடத்தில் பிரச்சாரம் பண்றாங்க, ஏகத்துவ கொள்கையை நோக்கி அழைக்கிறாங்க. அதே போன்று வியாபார கூட்டம் சந்தைக்கு வர்றாங்க, சந்தைக்கு வரக்கூடிய மக்களும் பிரச்சாரம் பண்றாங்க. காபாவை தவாப் செய்வதற்காக வருகின்றார், அவர்களும் பிரச்சாரம் பண்றாங்க. இப்படி யார் யாரெல்லாம் சந்திக்க முடியுமோ சந்தித்த அனைத்து நபர்களிடையுமே ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அந்த சொல்லக்கூடிய செய்தியை கேள்விப்பட்ட ஒரு நபித்தோழராக முஸஅப் பின் உமைர் அவர் இருக்கிறார். அவர்கள் உசாக்கான்னு சொல்லக்கூடிய சந்தையில அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை கேட்கிறாங்க. அதை கேட்ட பின்பாக அல்லாஹ்விடத்தில் ஒரு சந்திப்பிற்கு வருகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் ரகசியமான பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல வெளியில யாருடைய வீடுகளும் செல்லாமல் அக்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட வீட்டை தான் அல்லாஹ்வுடைய சொல்ற ஆரம்ப காலத்துல ரகசியமா பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப ரகசிய பிரச்சாரம் செய்யும் நேரத்துல முஸஅப் பின் உமைர் அவர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சந்தித்து ஏகத்துவ கொள்கை அந்த இடத்தை ஏற்றுக்கிறார். ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்ட இஸ்லாமியனாக அந்த முஸஅப் பின் உமைர் வர்றார். இவருடைய வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை என்றால், நாம் எல்லாம் எந்த செல்வத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த செல்வத்தை ஊறி திளைத்து வர இருந்திருக்கின்றார். வரலாறு என்று பார்த்தோம் என்றால், அவருடைய ஒரே ஒரு ஆடையுடைய மதிப்பு என்னவென்றால் 200 முதல் 300 தங்க காசுகள் உடையதாக ஒரு ஆடை அவருக்கு இருந்தது. அந்த அளவுக்கு விலை உயர்ந்த ஆடை அணிந்து கொண்டவராக இருந்தால், அவருடைய தாயார் எப்படிப்பட்டவங்கன்னா, மக்கள் இருக்கக்கூடிய இயல்பான ஒரு தன்மை என்னன்னா, பலவிதமான குலங்கள் கோத்திரங்களா இருக்கிறார். ஒவ்வொரு குலத்தாருக்கும் ஒரு பிரிவின் காரணத்தினால ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுத்திருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக அவருடைய பரம்பரையின் காரணத்தினால நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதி பொறுப்பு அந்த இடத்துல இருந்தார். அதே போன்று இவருடைய தாயார் எப்படிப்பட்டவங்கன்னா, பெண்கள் மத்தியில் நடக்கக்கூடிய சச்சரவுகள், அவன் மத்தியில் நடக்கக்கூடிய சில குற்றங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல தயார் இருக்கிறாங்க. செல்வத்திலே உயர்ந்தவராக இருக்கிறாங்க, பொறுப்புகளிலேயே பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க, உயர்ந்த குலமாக கருதப்படக்கூடிய பல ஹாசின் குலத்திலே முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறார். இப்படி எல்லா வகையான விதத்திலையுமே ஒரு முக்கியமான இடத்தில் வாழ்ந்தவராக முஸஅப் பின் உமைர் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால்,
இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பா யாருக்கும் தெரியாத ரகசியமா இருக்கிறாங்க, ரகசியமான பிரச்சாரத்தோடு இருக்கிறாங்க. பல சகாபாக்களை பின்னாடி காலத்துல சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் முஸ்அப் பின் உமைர் அவர் ஒரு இடத்துக்கு வந்தார்னா அந்த இடத்திற்கு செல்வதற்கு நாங்கள் ஆசைப்படுவோம். அவர் அணியக்கூடிய நறுமணம் என்பது ரொம்ப கமலக்கூடிய அளவுக்கு இருக்கும். நறுமணம் கமலக்கூடிய ஒன்றாக அவருடைய நறுமணம் என்பது இருக்கும். அதனால அவர் எங்கே சென்றால் நாங்களும் அந்த இடத்துக்கு சென்றுவோம். எங்களுடைய ஆடையிலும் நாங்கள் நறுமணம் பூசாமல் அந்த நறுமணம் எங்கள் ஆடையிலும் வந்துவிடும். அந்த அளவுக்கு ஆசைப்படுவோம். நல்ல ஒழுக்கத்தோடு நல்ல குணம் வாய்ந்ததா இருந்தாங்க, அவரோட பழகுவதற்கு நாங்களும் ஆசைப்படுவோம். அந்த அளவுக்கு நல்ல குணத்ததா இருந்தாலும் செல்வமா இருந்தாலும் எல்லாவற்றையுமே ஒரு நல்ல மனிதா வாழ்ந்தார். அபிப்போம் யாருக்கும் தெரியாமல் இஸ்லாம் மார்க்கத்தை தன்னுடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்தவராக இருக்கின்றார். அன்றைக்கு குறைசிகளை இருந்த ஒரு சதித்திட்டம் என்ன செய்யறாங்கன்னா, யார் யாரெல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறாங்கன்னு யாருக்கு வெளிப்படையே தெரியாது. அதனால என்ன செய்யறாங்கன்னா ஒரு உளவாளி ரெடி பண்றாங்க. அந்த உளவாளி யாருன்னா உஸ்மான் பின் தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இவருடைய வேலை என்னன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர் மட்டும் வேலை. அல்லாஹ்வுடைய தூதர் எங்க போறாங்க, யார பாக்குறாங்க, யாரோட வீட்டுல இருக்கிறாங்க, ரகசியமான பிரச்சாரம் எங்க செய்யறாங்க, எல்லாவற்றையும் தகவல் சேகரிக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிறாரு. அவர் என்ன செய்யறாங்கன்னா முஸ்அப் பின் உமைர் அவர்களை சந்திக்கிறார். இவர் செல்லக்கூடிய பார்த்துறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்காக வருகின்றார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்ற செய்தியெல்லாம் இவருக்கு தெரிந்து விடுகின்றது. ஆனால் முஸ்அப் பின் உமைர் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் இடத்துல, தன்னுடைய தாயார் இடத்துல இவர் நேரடிக்கு வந்த செய்தியை, தான் முஸ்லிமாக மாறிய செய்தியை சொல்லவில்லை. இவர் என்ன செய்யறாரு, இந்த உஸ்மான் பின் தல்ஹா என்ற உளவாளி அவருடைய தாயார்கிட்ட போய் தகவல் சொல்லிடுறாரு. இது வாரி உங்களுடைய மகன் இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டாரு, உங்கள் கடவுள் கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீங்க எல்லாம் முட்டாள் என்று சொல்லுகின்றார் என்று தாயார்கிட்ட போய் தகவல் சொல்லிடுறாரு. வீட்டுக்கு சென்ற உடனே இவர் தாயாருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் நடக்குது. எங்களுடைய கடவுள் இல்லைன்னு சொல்றியா, இஸ்லாம் மார்க்கம் என்ற புதிய மார்க்கத்துக்கு போயிட்டியா, வழிமாறி போயிட்டியா, வழிவழி போயிட்டியா, வழிகாட்டுக்கு போயிட்டியா என்று பலவிதமான கேள்வி எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்துல தாயாருக்கு உபதேசம் செய்யலாம், தாயாரை நேரடிக்கு வந்துருங்க, அல்லாஹ் ஒருவரை மட்டும் நம்ப வேண்டும், அவனுக்கு நீங்க யாரையும் வணங்கக்கூடாது பிரச்சாரம் செய்யறாங்க. அவர் தாயார் கேட்ட பாடில்லை. என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் முதலாக சில நபி தோழர்களுக்கெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு கிளம்புவதற்கு அனுமதி கொடுக்கிறாங்க. அபிசீனியாவுக்கு போக வேண்டும். அந்த கூட்டத்தோடு முஸ்அப் பின் உமைர் அவர்களும் பயணம் மேற்கொண்டு போறாங்க. பயணம் மேற்கொண்டு அபிசீனியாவுக்கு போயிடுறாங்க. சென்ற பின்பு அந்த இடத்துல அபிசீனியாவில நாட்டு மன்னன் நஜ்ஜாசி அவருடைய கண்ட்ரோல இருக்கக்கூடிய அந்த அபிசீனியாவில எல்லா மக்களும் நிம்மதியா இருக்கிறாங்க. எந்த தொல்லை இல்லாம, எந்த கஷ்டங்கள் இல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க. இந்த தகவல் குறைசிகளுக்கு தெரியுது. நம்ம ஊரை விட்டு போன மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்களா, கஷ்டமில்லாம இருக்கிறாங்களா, நம்ம ஊரை விட்டு சென்று விட்டால் எப்படியாவது அவர்களை மீண்டும் நம்முடைய ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு சதியெல்லாம் செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து வணிக கூட்டம் அந்த ஊருக்கு போகும், வியாபாரத்துக்காக நஜ்ஜாசி மன்னரை சந்திப்பதற்காக போவாங்க. அப்படி செல்லக்கூடிய நேரத்துல ஒரு வதந்தி அந்த ஊர்ல பரப்ப வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்லை, அவர் சொந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியை வியாபார கூட்டத்துக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அந்த வியாபார கூட்டம் அங்கே சென்று இவர்கள் சொன்னதை போன்ற தகவல் சொல்லி அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா குறைசிகளுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஊர்ல பிரச்சனை இல்லாம நடமாடுறாங்க, மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்லாம இருக்காங்கன்னு இந்த தகவல் எல்லாம் அபிசீனியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு தகவல் போய் சேருது. அப்ப அவர் உள்ளத்துல என்ன வருது, நம்ம ஊர் தான் சொந்த ஊர், நம்ம ஊர்ல எந்த பிரச்சனை இல்லை என்றால் நாம் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம எல்லாரும் திரும்ப ஊருக்கு செல்வோம் என்று ஒட்டுமொத்த மக்களும் திரும்ப மக்காவுக்கு வர்றான். இவன் சரி செய்தது போன்றே அந்த மக்கள்லாம் மக்கா வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்தாருமே அவர்களை கைது பண்ணிடுறாங்க, வீட்டுல கொண்டு அடைச்சு வச்சிடறாங்க. முஸ்அப் பின் உமைர் அவர்களையும் அவருடைய தாயார் வீட்டில் கொண்டு வந்து வீட்டில் கூட்டி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிடறாங்க. அடைத்து வைத்த பின்பாக என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய ஊர்ல கூடிய முக்கியமான பெரிய பெரிய தலைவர்களா இருப்பாங்கல்ல, அந்த தலைவரெல்லாம் அழைத்து, என்னுடைய மகன் வழி மாறி போயிட்டான், அவருக்கு நீங்கள் நேரடி சொல்லுங்க, அவருக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு ஊரில் கூடிய முக்கியமான தலைவரெல்லாம் அழைத்து தன்னுடைய மகனுக்கு அறிவுரை செய்ய வைக்கிறான். எல்லா தலைவர் உள்ள வந்துட்டான். உள்ள வந்த பின்பா இவர் இடத்துல உரையாடல் நடக்குது. முஸ்அப் பின் உமைர் அவர்கள் இருக்கின்றார்கள், இவருக்கு நேர்புறமாக முக்கியமான தலைவர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். முஸ்அப் பின் உமைர் இடத்துல பேசுறாங்க,
நம்முடைய கொள்கையை விட்டு வழிமாறி போயிடுறியா? இத்தனை ஆண்டுகளாக நம்முடைய சிலைகளுக்கு சக்தி இருக்கு என்று வணங்கி கொண்டிருந்தோம், இப்போது ஆற்றல் சொல்றியா என்று எல்லா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைதியான முறையில அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கேள்விகளையும் உள்வாங்கிட்டு இருக்கிறாங்க. எந்த பேச்சும் பேசல. எல்லாம் பேசி முடித்த பின்பாக முஸஅப் பின் உமைர் அவர் எழுதியிருக்கின்றார். எழுந்து மக்களுக்கு உரையாற்றுகின்றார். என்னுடைய குடும்பத்தாரா இருந்தாலும் என்னுடைய தலைவர்களா இருந்தாலும் ஏகத்துவ கொள்கை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இத்தனை ஆண்டுகளாக நாம் அறியாமல் இருந்து விட்டும் நம்மை எல்லாம் படைத்தது ஒரே ஒரு இறைவன் தான். அவனுக்கு இணை வைக்கக்கூடிய சிலைகளை வணங்கலாமா? அந்த சிலைகளுக்கு ஆற்றல் இருக்கின்றதா? அந்த சிலைகள் உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அவற்றை ஏன் வணங்குகின்றது என்று அறிவுரையாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இதை கேட்ட அந்த குறைஷ் தலைவர் எல்லாம், இதற்கு மேல் இவரால் பேச முடியாது, இவரோடு எங்களால் பேச முடியாது, வழியேற்றி உச்சத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. சென்ற பின்பாக தாயோடு உரையாடுகின்றார். தாய் சொல்றாங்க, என்னுடைய மகனே, இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வருவதாக இருந்தால் என்னுடைய வீட்டில் உனக்கு இடம் இருக்கு. அந்த மார்க்கத்தை விட்டு வரவில்லை என்றால் உனக்கும் எனக்கும் என எந்த உறவும் கிடையாது என்று தாயார் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் முஸஅப் பின் உமைர் சொல்றாங்க, என்னுடைய தாயாரே, நான் உங்களை எந்த செல்வத்தையும் கேட்கல. நீங்கள் செல்வம் தரவில்லை என்றால் அது எனக்கு எந்த கவலையும் கொடுக்க போறது கிடையாது. உங்கள் செல்வம் எனக்கு தேவையில்லை, உங்கள் ஆட்சி அதிகாரம் தேவையில்லை, உங்களுடைய எந்த இன்பங்களும் எனக்கு தேவையில்லை. நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்றை மட்டும் கேளுங்கள். நம்மையெல்லாம் படைத்த ஒரே ஒரு இறைவன் மட்டுமடங்க, அவனுக்கு நீங்க யாரையும் கற்பனை செய்யாதீங்க. நாளை மறுநாள் வாழ்வில் நாம் நரகம் சந்திவிடக் கூடாது என்பதற்காக உரையாற்றி கொண்டிருக்கிறாங்க. கடைசி வரையும் அவருடைய தாயார் நேர்வழிக்கு வரவில்லை. மதீனாவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக சகாபாக்கள் அழைக்கிறாங்க. தாயாரை விட்டுவிட்டவராக அவர் கிளம்பி வருவாங்க. நேர்வழி நோக்கி வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்துல மதீனாவில இருந்து ஒரு 10 நபர் வருகின்றார்கள். முதல் அகபா உடன்படிக்கை சொல்லக்கூடிய சம்பவம். அந்த 10 நபர்கள் வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்களே என்று இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏற்றுக்கொண்ட பின்பாக, எங்கள் பகுதியில நாங்கெல்லாம் சண்டையின் காரணத்தினால நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம். எங்களுடைய ஒரு குலம் இன்னொரு குலத்தின் மீது சண்டையிட்டுக் கொண்டு நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றோம். அதனால் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியை எங்கள் ஊராருக்கு சொல்வதற்காக சில மக்களை அனுப்பி வைங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேர் அனுப்பி வைக்கிறார். அப்துல்லா பின் உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடிய கண் பார்வை தெரியாதவரையும் முஸஅப் பின் உமைர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார். முஸஅப் பின் உமைர் அவர்கள் இளமையான பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிறார். இந்த 2 பேரும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து வைப்பதற்காக ஊருக்கு போறாங்க. மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு சென்று ஏகத்துவ பிரச்சாரம் செய்யறாங்க. எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்கின்றார் என்றால், சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஏகத்துவ மார்க்கத்தில் அழைக்கவில்லை. எங்க யாரை அழைக்கின்றார் என்றால், ஒவ்வொரு வீட்டினுடைய கதையும் தட்டுகின்றார். எல்லா வீடுகளுடைய கதவை தட்டி இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல மதீனாவுடைய ஒரு குலத்தினுடைய தலைவர் அவர் வருகின்றார். தன்னுடைய வாளை ஏந்தியவராக முஸஅப் பின் உமைர் அவரை சந்திப்பதாக வருகின்றார். வரக்கூடிய நேரத்துல, நீங்கள் தான் மக்காவிலிருந்து வந்த மனிதரா? எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பலவீனமான மனிதர்களை நீங்கள் முட்டாளாக மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்களா? இந்த நேரத்துல உங்களை உயிருக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால், உலகத்தில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் இப்போதே ஊரை விட்டு ஓடி போயிரு. அப்படி இல்லை என்றால் உங்கள் உடலில் உயிர் இருக்காது. அழகான இந்த நேரத்துல அழகான தன்மையோடு உபதேசம் செய்தாங்க. என்னுடைய தோழரே, சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. வெட்டுவதற்காக வாழோடு நிற்கிறார். அந்த நேரத்துல என்னுடைய தோழரே, மீது அமருங்க. முதல்ல நான் என்ன சொல்கின்றேன் என்பதை நீங்க கேளுங்க. கொஞ்ச நேரம் எனக்கு நேரம் ஒதுக்குங்க. நான் என்ன சொல்கின்றேன் என்பதை கேளுங்கள். நான் சொல்வது தவறு இருந்தால், அது குற்றம் இருந்தால், நீங்கள் என்ன சொன்னால் நான் கட்டுப்படுகின்றேன். நான் சொல்வது உண்மை இருந்தால், நான் சொல்வது சத்தியம் என்பது இருந்தால், நான் சொல்றது நீங்கள் கட்டுப்பட வேண்டும். அவர் என்ன பண்றாரு? சரி, என்ன சொல்லி கேட்போம் என்று அவரும் அமர்கின்றார். அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் அவருக்கு எடுத்துரைக்கின்றார். எடுத்துரைத்த பின்பு அந்த இடத்துல சில நேரங்கள்ல அவரும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார். எந்த அளவுக்கு பிரச்சனையா இருந்தாலும் ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய அந்த காலத்தில் வாழ்ந்த நபர் அல்லாஹ்வுடைய இருக்கக்கூடிய அதே நேரத்துல தன்னுடைய தாயாருக்கு பிரச்சாரம் பண்றாங்க, தன்னுடைய குடும்பத்தாருக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அதே நேரத்துல அபிசீனியாவுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கேயும் பிரச்சாரம் பண்றாங்க. அங்கே இருந்து ஊருக்கு வந்த பின்பாக மதீனாவுக்கு செல்கின்ற அங்கேயும் பிரச்சாரம் பண்றாங்க. எந்த இடத்துல பிரச்சாரம் என்பது, தாவா என்பது எங்கேயும் சலிப்படையவில்லை, சோர்வடையவில்லை. கடுமையான தாவாக்கள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. முஸஅப் பின் உமைர் அவர்கள், அவரை பற்றெல்லாம் மக்கள் எல்லாம் பின்னாடி பேசிக்கொண்டே இருப்பாங்க. முஸஅப் பின் உமைர் அவர்களை போன்ற ஒரு மனிதன் நான் பார்த்தது கிடையாது. அவர் எந்த அளவுக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார் என்றால், வெறும் 2 நபர்களாக சென்ற முஹாஜிர்களாக இருந்த மக்கள் எல்லாம்
மதீனாவுக்கு சென்று வெறும் 10 நபர்களாக சென்ற அந்த மதீனாவாசிகளை 75 நபர்களாக மாற்றி மறு ஆண்டு மீண்டும் மதீனா மக்கா கூட்டி வருவாங்க. அடுத்த ஆண்டு அல்லாஹ் கொடுத்தவர்கள் ஊருக்கு செல்லக்கூடிய நேரத்துல முழு மதீனா நகரம் முழுவதுமாக இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வராது. மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததற்கான உண்மையான முக்கியமான காரணம் முஸஅப் பின் உமைர் அவர்கள். ஏகத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் பலவிதமான சிரமங்கள், பலவிதமான பாதிப்புகள் வரக்கூடியதும் உண்டாகும். அதை கையாளக்கூடியதும் கையாள வேண்டும், எந்த முறையில் கையாள வேண்டும். அதே போன்று கடைசியாக அவருடைய மரணம் என்பது எல்லோருக்கும் முன்னுதாரணமான ஒரு மரணம். எந்த அளவுக்கு செல்லும் நான் வாழ்ந்தார். அவர் உஹது போர்க்களத்துல மரணிக்கின்றார், கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்ட பின்பாக அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக கஃபன் ஆடையை தேடுறாங்க. கஃபன் ஆடை இல்லை. நம்ம எல்லாம் வரலாறுகளை பயண கேள்விப்பட்டிருப்போம். ஒருவருடைய உடலை அடக்கம் செய்யக்கூடிய நேரத்துல கஃபன் ஆடை இல்லாதவராக அவருடைய மேனியல்ல மூடுகின்றால் கால் பாதம் தெரிகின்றது. கால் பாதத்தை மூடுகின்றார்கள், முகம் தெரிகின்றது. கஃபன் ஆடை இல்லாமல் அடக்கம் செய்யக்கூடிய நபராக முஸஅப் பின் உமைர் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார். சில பொருட்கள் இதீன்னு சொல்லக்கூடிய பொருட்களை கொண்டு அல்லாஹ்விடத்தவர்கள் அடக்கம் செய்யறார். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மரணித்த அந்த முஸஅப் பின் உமைர் அவர்கள் பேசுகின்றார்கள், முஸஅப்பே, நான் உலகத்தில் உங்களை போன்ற ஒரு மனிதரை பார்த்தது கிடையாது. யாரை பார்த்து சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், முஸஅப்பே, உங்களை போன்ற நபரை உலகத்தில் நான் பார்த்தது கிடையாது. ஏன் தெரியுமா? உலகத்துல உங்களை போன்று ஆடை அணிந்த நபரை நான் பார்த்தது கிடையாது. உலகத்தில் உங்களை போன்று ஆபரணங்கள் நகைகள் அணிந்தவரை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் உங்கள் கடைசி தருணம் சரியாக கஃபன் ஆடை கூட இல்லாமல் மரணித்திருக்கிறேன். நாளை மறுமையில் உங்களுக்கு நான் சாட்சி சொல்கின்றேன் என்று அல்லாஹ்வுடைய உரை நிறுத்தினார். வாழ்க்கை என்பது உலகத்தில் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய நேர்வழி என்பது எந்த நேரம் வரும், யாருக்கு இறைவன் கொடுப்பான் என்பதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்மால் ஊர்ஜிதப்படி சொல்ல முடியாது. இன்றைக்கு நமக்கு இறைவன் நேர்வழியை கொடுத்திருக்கின்றான் என்றால் அதை சரியான பயன்படுத்தக்கூடிய மக்கள் இன்றைக்கு பெரும்பாலும் இல்லை. இந்த அளவுக்கு தியாகங்களை கடந்து பல உழைப்புகள் மேற்கொண்டு இந்த அளவுக்கு பிரச்சாரங்களை மேற்கொண்ட பின்பாக பல சமுதாயங்களை, பல கோத்திரங்களை எல்லாம் இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ளா வருகின்றது என்றால் இன்றைக்கு அந்த பிரச்சாரம் பெரியது நமக்கு இல்லை, அந்த சிரமம் நமக்கு பெருசா இல்லை. இதை எதுவுமே இல்லாம கூட இன்னைக்கு இறைவன் நேரடி நம்மை அழைத்திருக்கின்றான், பல வெற்றிகளை நம்ம கொடுத்திருக்கின்றான் என்றால் இறைவனுக்கு எந்த நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு இந்த நேர்வழியோடு வாழ்ந்த சமுதாயம் நேர்வழிக்கு மாற்றமான செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நேரத்தும் இதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் வந்து கொண்டே இருக்கின்ற நமக்கெல்லாம் நாளை மறுமை வெற்றி பெற வேண்டும் என்பதால் ஒவ்வொரு இஸ்லாமுடைய கடமை. இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவு என்ன? நாளை மறுமையில் வெற்றி. அதற்கு மாற்றமா என்ன வழியை செய்தால் நாளை மறுமையில் தோல்வி மட்டும். இன்றைக்கு வணக்க வழிபாடு என்ற பெயர் பழையமான மார்க்கத்துக்கு மாற்றமான இறைவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய செயல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நடிகர்களை அழைத்து நாங்கள் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகின்றோம் என்ற பெயரில் மார்க்கத்துக்கு மாற்றமான செயல். இதெல்லாம் சமுதாய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக இதெல்லாம் கூடாத ஒன்றா? இது நிகழ்ச்சி செய்வது என்ற மார்க்கத்துக்கு ஹராமான ஒன்றா? தடை செய்யப்பட்ட ஒன்றா? சொல்லக்கூடியவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லோருக்குமான தகவல் தான். நாம் எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் என்று இறைவன் திரும்ப சொல்றான். இல்ல அல்லக்கும் தத்தது நோன்பு என்பது எதற்கு என்றால் நீங்கள் இரையச்சம் உடையவராக மாற வேண்டும், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் இரையச்சம் உடையவராக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பு என்ற கடமை. அந்த இரையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக தான் காலையில் சகல உணவு சாப்பிடுகின்றோம். மாலை இஃப்தார் என்ற உணவு என்பது எதற்காக? இரையச்சம் உடையவராக நீ காலை முதல் மாலை வரைக்கும் இறைவன் கட்டளைக்கு உட்பட்டு வாழ்ந்திருக்கின்றீர்கள். அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம் என்பது இஃப்தாருடைய நேரம். அதற்கு மாற்றமா இன்றைக்கு நடிகர்கள் அழைத்து வைத்து நாங்கள் நிகழ்ச்சி நடத்துறோம். அதற்கு இன்னும் கூடுதலாக தலைய தொப்பியெல்லாம் மாட்டி தொழுகை நடத்தக்கூடிய அவலங்களாக நடக்கும். விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு அமலாய்வு. இன்றைக்கு இது சரிகாணக்கூடிய நபர்கள் நாளை எப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தெரியுமா? இறைவன் பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இஃப்தார் என்பது மார்க்கத்தில் தவறான ஒன்று கிடையாது. அதனால ஒன்று சேர்க்கின்ற பெயர்ல என்ன வேணா செய்யலாம். நிறைய அமல்கள் செய்யறது. சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி என்ற பெயர்ல பல மாற்று நபர்கள் அழைத்து வரலாம். அவர்கள் கேள்வி நிகழ்ச்சி வைக்கலாம். இஸ்லாம் மார்க்கத்தை சொல்வதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தை மீது இருக்கக்கூடிய அவதூறுகள் எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான வேலையெல்லாம் செய்யலாம். இதையெல்லாம் விட்டுவிட்டு சாப்பிடுவதற்கு மட்டும் நாம் ஒன்று சேர்கின்றோம். என்ன அடிப்படை? மார்க்கத்துக்கு மாற்றமான ஒரு சபையாக மாறுகின்றன.
இரையச்சமுடையவராக மாற வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கக்கூடிய அந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு அரசியல் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்காக பல மாற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய அந்த தருணத்தில் இப்படியான ஒரு செயலை செய்யும் சொன்னால் எப்படியாக மாற முடியும், மாற வாய்ப்பு இருக்கிறது என்றால், இன்றைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி என்ற சமுதாய நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நாளை எப்படி மாறும்? சமுதாய நல்லிணக்க தொழுகை எல்லோரும் வர நேரத்தில் தலை தொப்பியை மாட்டி சிப்பா போட்டு நாங்கள் சமுதாய நல்லிணக்க லுகர் தொழுகை தொழுகின்றோம், சமுதாய நல்லிணக்க ஜும்மா தொழுகை தொழுகின்றோம் என்ற பேரை வருவார்களா? இது வர முடியாது என்றால் அது மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மார்க்கத்துக்கு மாற்றமாக செய்து கொண்டே இருக்கிறாங்க. இறைவனும் இறைவனும் சொன்ன செய்திகளா மாற்று வரம்புல அரவணைக்கு வேறுமான எவ்வளவோ செயல் இருக்குது. கஷ்டக்குள் படக்கூடிய மனிதர் எவ்வளவு இருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிவாசல் மூலமாக பல வகையான நபர்களுக்கெல்லாம் வியாழக்கிழமையெல்லாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் மக்கள் மட்டும் கிடையாது, மாற்று மதம் சார்ந்தவர்களெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்கள் அவருக்கு தேவையான உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், அவருக்கு தேவையான மருத்துவ உதவி, கல்வி உதவி எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் சமுதாய நல்லிணக்கம் என்பது. அதற்கு மாற்றமாக ஈமானுக்கு நிகராகக்கூடிய ஒரு செயலை ஒரு தவறான அரசியலுக்காக உண்டாக்கக்கூடியது மார்க்கம் ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஒவ்வொரு அமலையும் செய்யக்கூடிய நேரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம் ஒரு செயலை செய்கின்றோம் என்றால் இந்த செயல் அல்லாஹ்வுடைய காட்டி தரா ஒன்றாக இருந்தால் நாளை மறுமையில் இது சம்பந்தமாக விசாரிக்கப்படுவீர்கள். இது சம்பந்தமாக நாளை மறுமையில குற்றவாளிகளால் நிறுத்தப்படக்கூடிய நிலைமை உண்டாகும். யார் தப்ப முடியும்? மறுமையில நாளை மறுமையில் நடக்கும் நேரத்துல நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையெல்லாம் விட்டு ஓடுவாங்க, நம்முடைய பிள்ளைலாம் விட்டு ஓடுவாங்க. மறுமையில் அவர்களே நம்ம காப்பாற்ற முடியாது என்றால் இது மாதிரியான நிகழ்வு என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரமா மாறிவிடும். நல்ல என்ற பெயர் நினைச்சுதான் எல்லாம் செய்யறாங்க, குற்றம் சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்கின்றோம், என்ன அமலுக்கு உட்படுத்துகின்றோம் என்பதெல்லாம் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். அவைய அமல செய்ய நல்ல நோக்கி அழைங்க மக்களை, எப்படி மக்களை அழைக்க முடியுமோ அதை நோக்கி அழைக்கக்கூடிய பணியை நாம் செய்தோம் என்றால் சரியான கொள்கையோடு மக்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனுமதி நமக்கு கிடைக்கும். அதற்கு மாற்றமா இது போன்ற ஒரு நல்லது செய்கின்றோம் என்ற பெயர் நாம் செய்தோம் என்றால் மார்க்கத்தில் குற்றவாளியாக மாறக்கூடிய சூழல் உண்டாகும். அதை புரிந்து கொண்டு எதை இறைவன் நம்ம கடமையாக்கி இருக்கின்றாலும் அதை சரியான பூர்த்தி செய்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை வளர்க்குமா நம்ம அழைவு கொண்டு வருவோம். மறுபடிய ஞாயிற்றுக்கிழமை செல்படாவிட்டால் செவ்வாய்க்கிழமை நாம் நோன்பை விட்டுவிட்டு பெருநாளுடைய திடல் தொழுகை சரியா காலை 7 மணி அளவுல டைமண்ட் சிட்டி பகுதியில் வரக்கூடியவர்கள் சாப்பிட்டு வந்துருங்க. இது முதல் செய்தி. இரண்டாவதாக இந்த ரமலானுடைய மாதம் நிறைவடையக்கூடிய ஒரு தருணத்துல சரியா 27ஆம் நோன்பு அமலாம் 2 3 இந்த மாதங்கள் நாம் எல்லாம் பலவையான அமல்களை செஞ்சிருப்போம். தொழுகை சரியான ஒரு பூஜை செஞ்சிருப்போம், சரியான ஒரு கடமையான நோன்பை நிறைவேற்ற இருப்போம். வியாபாரத்துல, தொழில, அண்டை விட்டாரா இருந்தாலும் எல்லாரும் சரியான முறையில ஒரு பொய் பேசாம, மோசடி இல்லாமல் இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறைவனுக்கு பயந்து நம்முடைய அமல் எல்லாம் செய்து கொண்டு வந்திருப்போம். தகுதி தொழில்கள் எல்லாமே நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட மக்களாக இருந்து கொண்டு வந்திருப்போம். ரமலான் மாதம் முடிந்து விட்டால் எனக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று யாரும் ஒதுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சொல்லக்கூடிய அழகான ஒரு செய்தி, இறைவனுக்கு விருப்பமான அமல் எதுவென்றால் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய அமல் இறைவன் விருப்பம் கிடையாது. அதிகமாக செய்யக்கூடிய அமல் என்பது இறைவன் விருப்பம் கிடையாது. எதை குறைவாக செய்தாலும் கூட அது தொடர்ச்சியாக நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தான் இறைவன் விருப்பமாக இருக்கும். இத்தனை நாட்கள் செய்த அமலை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டு இருந்தால் அதற்கு முழுமையான கூலியும் கிடைக்கும். அதே நேரத்தில் நாளை மறுமை வெற்றி பெறக்கூடிய இறைவனுக்கு விருப்பமான அமலமாக புரிந்து கொள்ள வேண்டும். கூடுதலாக செய்யணும்னா அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கை மனித சமுதாயத்தில் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் பூமிக்கு வர்றாங்க. அந்த மலக்குமாருடைய செயல் என்னவென்றால் குறிப்பிட்ட சில மலக்குமார்கள் வர்றாங்க.
அவர்கள் இறைவனத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக வர்றாங்க. வரக்கூடிய மலக்குமார்கள் எதை பற்றி பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, என்னுடைய இறைவா, யாரெல்லாம் உலகத்தில் தர்மங்கள் செய்திருக்கின்றாரோ அந்த நபர்களுக்கு உன்னுடைய பிரதிபலனை அவள் கொடுத்தது. இன்றைக்கு மலக்குமார் வருவாங்க. மலக்குமார் வந்தவர்கள் இன்று யாரெல்லாம் தர்மம் செய்திருக்கின்றோமோ, தர்மம் செய்த பின்பாக இறைவனத்தில் சென்று, இறைவா, இவர் இன்றைக்கு தர்மம் வழங்கியிருக்கின்றார், அதனால் இவருக்கு பிரதிபலனை கொடு என்று பிரார்த்திப்பாங்க. அதே நேரத்தில் யாரெல்லாம் பிற மக்களுக்கு தர்மம் செய்யாமல் முடிந்து வைத்துக் கொண்டு கஞ்சத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த மக்களுக்கு மலக்குமாறு செய்யக்கூடிய பிரார்த்தனை, இறைவா, இவருக்கு நாசத்தை ஏற்படுத்திவிடு. தர்மம் என்பது அந்த அளவுக்கு முக்கியமான ஒன்று. அதனால் எல்லா நேரங்களிலுமே தர்மத்தை முற்படுத்துங்க. அந்த தர்மத்தின் ஒரு செய்தியாக தான் பித்ரா என்பதை அல்லாஹ்வுடைய நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க. நோற்றக்கூடிய எல்லா நபர்களுமே இந்த ரமலான் மாதத்துல பித்ரா என்ற தர்மம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கிளையின் சார்பாக 150 என்று தீர்மானிக்கப்பட்டு முக்கால்வாசி வசூல் முடிந்து விட்டது. யாரால் தராமல்